ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் விதி மாறும் நேரமாக இந்த வைகாசி அமாவாசை அமைகிறது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த வைகாசி அமாவாசை என்பது எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் இந்த வைகாசி அமாவாசையின் முக்கியத்துவத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும், வைகாசி அமாவாசை 2025 திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் மாதங்களான 12 மாதங்களில் 2வது மாதமாக வரக்கூடிய மாதம் தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை, தை அமாவாசை போல விசேஷமானதாகும். ஜோதிட ரீதியாக சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. இந்த வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும், வைகாசி அமாவாசை 2025 திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இங்கே தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் வைகாசி அமாவாசை 2025 ஆண்டு தேதி மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி அமாவாசை 2025 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் மே 26, 2025 காலை 11:30 மணி. அதே போல வைகாசி அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் மே 27, 2025 காலை 9:10 மணி. மே மாதம் 26 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. வைகாசி அமாவாசை அன்று கிரகங்களுடைய சேர்க்கை என்ன என்று பார்க்கும்போது சந்திரன் உச்சம் பெறும் நாளில் 2025 வைகாசி அமாவாசை அன்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையாக உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேர்ந்து சேரும் நாள் தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படும். அதாவது ரிஷபராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் அடைந்து பெயர்ச்சியாகும் போது இந்த வைகாசி அமாவாசை திதி தோன்றும். இந்த அமாவாசை நாளில் ரிஷபராசினியர்கள் செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை
சிறப்பு வாய்ந்த நாட்களாகும். அதே போல் இந்த வைகாசி அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அதே போல் காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வரும் இடையூறுகளை தாண்டி வர உதவிகரமாக இருக்கும். சனி கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, கருப்பு துண்டு, நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கவும். சனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்கவும். அப்படி ஜபிப்பதன் மூலமாக தான் உங்களிடம் உள்ள கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவை நீங்கும். பசுமாட்டுக்கு பழங்கள் வழங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஓங்கும். நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ளலாம். அதே போல் ரிஷபராசினியர்கள் இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் கூடாது. வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கை மூடிக்கொண்டு இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய தினம் தானம் கொடுப்பது சிறந்தது. குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதமிருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும். இப்படிப்பட்ட இன்றைய நாளில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்து கிடைக்க இருக்கு. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைய இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல வீடு மாற்றம் போன்றவை நிகழ இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. குறிப்பாக இன்றைய நல்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.